ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத ஆரோக்கியநாதரின் திருவிழாவின் நிறைவு நாளிலே நன்றி திருப்பலியாக இதை ஒப்புக்கொடுத்து நன்றி நிறைந்த உள்ளங்களோடும் நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களோடும் இப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். நம் பாதுகாவலரின் பரிந்துரையின் வழியாக இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காகவும் நமது நன்றியை இந்த நேரத்திலே நம் பாதுகாவலரின் வழியாக இறைவனது திருப்பாதத்திலே காணிக்கையாக சமர்ப்பித்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தும் கேட்கப்பட வேண்டும். நம் பாதுகாவலர் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசி இறைவனுடைய அருள் வரங்களை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நம் பாதுகாவலரின் பரிந்துரையில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த திருப்பலியிலே நம்பிக்கையின் கொண்டாட்ட உணர்வோடு நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். 10 நாட்களுக்கு முன்பாக ஆடம்பரமாக நம் பாதுகாவலரான அற்புத ஆரோக்கியநாதரின் திருக்கொடியை நாம் ஏற்றிய பொழுது, அந்த கொடியானது உயரே ஏற்றப்பட்ட பொழுது நிச்சயமாக நாம் மனதுருகி ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி இருப்போம். இந்த ஆண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண வரன் அமைய வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், கடன் தொல்லைகள் தீர வேண்டும், குடும்பத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்லி அந்த ஆரோக்கியநாதர் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று நாம் ஏதாவது ஒரு சிறப்பு கருத்துக்காக வேண்டி இருப்போம். அடுத்த ஆண்டு திருவிழாவிற்குள் ஆரோக்கியநாதரே இந்த தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாக நம்முடைய எண்ணமும் ஏக்கமும் இருந்திருக்கும். நிச்சயமாக நம் பாதுகாவலர் நமக்காக பரிந்து பேசுவார், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வார். நம்முடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு இறைவனிடம் பரிந்து பேசி அவரது அருள் ஆசியை நிறைவாக பெற்றுத்தருவார் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே நாம் புனிதர்களை போற்றி பெருமைப்படுத்துவது, அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவது எதற்காக என்று நமது கத்தோலிக்க திரு அவை கூறுகின்ற 2 காரணங்கள். ஒன்று, புனிதர்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வு. இரண்டாவது, அவர்களுடைய பரிந்து பேசுதல். இந்த புனிதர்கள் இந்த மண்ணிலே நம்மை போல் மனிதர்களாக வாழ்ந்து பிறந்தவர்கள். இருந்தாலும் இறைவனை மிக நெருக்கமாக பின்பற்றியவர்கள். அதனால் இறைவனை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். எனவே அவர்களைப் போல நாமும் வாழ முடியும். அவர்களைப் போல புண்ணிய வாழ்வு வாழ்ந்து விண்ணக பேரின்பத்தை நாமும் ஒரு நாள் நிச்சயம் அடைய முடியும் என்பதற்கு இவர்களுடைய வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. அவர்களது முன் மாதிரியை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புனிதர்களை நாம் போற்றி பெருமைப்படுத்துகின்றோம், அவர்களுக்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்துகின்றோம். இரண்டாவதாக, அவர்களுடைய பரிந்து பேசுதல். இறைவனை இவர்கள் முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். புனிதர்களுடைய தோழமையில் இவர்கள் விண்ணகத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேச முடியும், இறைவனுடைய அருள் வரங்களை நமக்கு பெற்றுத்தர முடியும் என்று அவர்களுடைய பரிந்து பேசுதலில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகவும் இந்த புனிதர்களை நாம் போற்றி பெருமைப்படுத்துகிறோம், அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். நம்முடைய பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதர் நிச்சயமாக நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவராக, அதன் பாதுகாவலராக இருக்கக்கூடிய அவர் எல்லா விதமான நோய்களிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடியவராக, அதற்காக இறைவனிடம் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதேபோல அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வையும் நாமும் பின்பற்ற வேண்டும். அவரை போல புண்ணிய வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நவநாளின் ஒவ்வொரு நாளிலும் அந்த புனிதரிடம் காணப்பட்ட பல்வேறு பண்புகளை நாம் நம்முடைய மறையுரையின் சிந்தனைகளாக கொண்டு அந்த புனிதரின் பல்வேறு பண்புகளை பற்றி சிந்தித்து அதை நாமும் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து விட வேண்டும். அவரை போல புண்ணிய வாழ்வில் சிறந்து வளர வேண்டும் என்பதற்காக அந்த புனிதரின் பல்வேறு பண்புகளை பற்றி தியானித்து கொண்டிருக்கின்றோம். இறுதி நாளாகிய நிறைவு நாளாகிய இன்று அவர் அன்பும் கருணையும் கொண்டவர் என்ற அடிப்படையிலே சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நிச்சயமாக ஆரோக்கியநாதரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கின்றோம். கடந்த 9 தினங்களிலும் நிச்சயமாக அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம்.
எப்படி செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்த இவர் தன்னுடைய 20வது வயதிலேயே தன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிரான்சிஸ்கன் 3வது சபையில் சேர்ந்து துறவியாக மாறுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஏழைகளின் மீது இவர் அன்பும் கருணையும் கொண்டவராக இருக்கின்றார். நம்ம ஆண்டவர் இயேசு பரிவுள்ளம் கொண்டவராக இருந்தார். ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்ற விரும்பிய ஆரோக்கியநாதரும் ஏழை எளியவர்களின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக பரிவும் கருணையும் கொண்டவராக விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையல்ல. எனவே குறிப்பாக நோயினாலே, கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவராக இருந்தார். இவர் இயற்கையின் மீதும் அன்பு கொண்டவராக, விலங்குகளின் மீதும் அன்பு கொண்டவராக, பரிவும் கொண்டவராக இருந்தார். மனிதர்களை மட்டும் நேசித்தவராக அல்ல, ஒட்டுமொத்த இயற்கையையும் ஒட்டுமொத்த விலங்கினங்களையும் கூட நேசித்த ஒரு மனிதராக, புனிதராக இவர் விளங்கினார் என்பது நமக்கு தெரியும். எனவே நாமும் இந்த புனிதரின் முன் மாதிரிகையை பின்பற்றி அன்புள்ளம் கொண்டவர்களாக, கருணை மிக்கவர்களாக, பரிவுள்ளம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் எப்போது ஒருவரை முழுமையாக அன்பு செய்ய முடியும், எப்போது ஒருவர் மீது முழுமையான அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, தேவையில் இருப்பவர்களுடைய இடத்தில் வைத்து நம்மை பார்க்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய தேவையை உணர்வு பூர்வமாக அறிந்து கொண்டு அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வருவோம். அவர்கள் மீது உண்மையான அக்கறையையும் கருணையையும் பரிவையும் வெளிப்படுத்துவோம். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இயேசு போதித்த பொழுது ஏராளமான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தார்கள். 2-3 நாட்கள் கூட அவரை பின்தொடர்ந்து அவரது போதனையை கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த மக்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்று. ஆனால் அந்த சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது பாலை நிலமாக இருக்கிறது, இங்கு எப்படி இத்தனை ஆயிரம் மக்களுக்கு உணவு வாங்கி வருவது என்பதாக தங்களுக்கு இந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதில் என்னென்ன சிரமம் இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், இது பாலை நிலமாக இருக்கிறது, எங்கு போய் உணவு வாங்கி வருவது, எப்படி இவர்களுக்கு பரிமாறுவது, எத்தனை ஆயிரம் பேருக்கு நாம் எவ்வளவு ரூபாய்க்கு உணவு வாங்க முடியும் என்பதாக அந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதில் தங்களுக்கு என்னென்ன சிரமம் நேரிடும் என்று எண்ணி பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? அந்த மக்களுக்கு உணவு கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு என்னென்ன சிரமம் நேரிடும் என்று எண்ணி பார்க்கிறார். 2-3 நாட்களாக என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களிடம் உண்பதற்கு எதுவுமே இல்லை, இது பாலை நிலமாக இருக்கிறது, அவர்களை பசியோடு நான் இப்படியே அனுப்பிவிட்டால் அவர்கள் வழியில் மயங்கி விழக்கூடும் என்பதாக நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி அற்புதமாக அப்பங்களை பழுகச் செய்து அவர்களுக்கு வயிறார உணவளித்ததாக நாம் பார்க்கின்றோம். எனவே பல நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நமக்கு என்னென்ன சிரமம் ஏற்படும் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது அவர்கள் மீது உண்மையான கருணையும் அக்கறையும் நமக்கு வராது. அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு நாம் முன் வர மாட்டோம். ஆனால் நாம் உதவி செய்யாவிட்டால் அந்த தேவையில் இருப்பவருக்கு என்னென்ன சிரமங்கள் நேரிடும், என்னென்ன இழப்புகள் நேரிடும் என்று நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக உண்மையான அன்போடும் கருணையோடும் பரிவோடும் நம்மால் இயன்ற உதவிகளை அடுத்தவருக்கு செய்ய முன்வருவோம். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசுவின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. நம் பாதுகாவலரான ஆரோக்கியநாதரின் வாழ்வும் அவரது போதனையும் இதைத்தான் நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. தேவையில் இருப்பவர்களை, குறிப்பாக நோயினால் வருந்தியவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவராக, பரிவுள்ளத்தோடு அவர்களை அரவணைத்து கொள்ளக்கூடியவராக நம் பாதுகாவலர் விளங்கி இருக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசுவின் அந்த பரிவுள்ளத்தையும் நம் பாதுகாவலரான ஆரோக்கியநாதரிடம் காணப்பட்ட அந்த மனநிலையையும் கொண்ட மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்போது இந்த பரிவும் கருணையும் அக்கறையும் நம்மிடம் இருக்கிறதோ அப்போது நாம் தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக இருப்போம் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. தம்மைத்தாமே உயர்த்தி கொள்ளுகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், தம்மைத்தாமே தாழ்த்தி கொள்ளுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதாக நம் ஆண்டவர் இயேசு உவமையின் வாயிலாக நமக்கு எடுத்து கூறுகிறார்.
நாம் மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரத்தையும் மதிப்பையும் மரியாதையையும் தேடுபவர்களாக இல்லாமல் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது, இறைவன் முன்னிலையில் தாழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நம்மை உயர்த்துவார் என்பது நமக்கு இந்த உவமையின் வாயிலாக இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நம் புனிதரும் இறைவன் முன்னிலையில் தாழ்ச்சி நிறைந்தவராக இருந்தார். தன்னைத்தானே முழுமையாக தாழ்த்தி கொண்டார். மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தாலும் எல்லாவற்றையும் துறந்தவராக ஒரு எளிய வாழ்வினை அவர் மேற்கொள்ளுகிறார். எனவே இறைவனால் அவர் உயர்த்தப்படுகிறார். இன்று புனிதராக போற்றப்பட்டு நம் அனைவருடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியவராக அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார். எனவே எவ்வாறு தாழ்ச்சியோடு வாழ்ந்தவர்கள் இறைவனால் மாட்சிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு விவிலியத்திலிருந்து ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லலாம். நம் ஆண்டவர் இயேசுவை பற்றியே புனித பவுலடிகளார் கூறுவார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இருக்கக்கூடிய நிலையை, கடவுளோடு இருக்கக்கூடிய நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றதாக கருதவில்லை. மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனித உருவில் தோன்றினார். எனவே கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாக, எப்பெயருக்கு மேலாக உயர்த்தினார் என்பதாக பவுலடிகளார் கூறுவார். எனவே தன்னுடைய கடவுள் தன்மையெல்லாம் விடுத்துவிட்டு ஒரு சாதாரண ஏழை குழந்தையாக குடிசையிலே நம் ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டார். இறை தந்தையால் எல்லோருக்கும் மேலானவராக அவர் உயர்த்தப்பட்டார். எப்பெயருக்கு மேலான பெயரை ஆண்டவர் அவருக்கு அருளினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாவை பார்க்கின்ற பொழுதும் இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டார். ஆனால் எல்லா தலைமுறைகளும் அவரை பேறு பெற்றவர் என்று போற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை இறைவன் அவருக்கு அருளி இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை பார்க்கிறோம். அவரும் இதோ உலகின் செம்மறி என்று இயேசுவை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டிய பொழுது, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேலானவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் அருகதையற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு பெண்களிடம் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர், சிறந்தவர் எவரும் இல்லை என்று அவரை உயர்த்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். எனவே யாரெல்லாம் இந்த தாழ்ச்சியோடு எளிமையோடு வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் இறைவனால் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள், இறைவனால் உயர்த்தப்படுகிறார்கள் என்பதாகத்தான் விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நம் பாதுகாவலின் விழாவினை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் நம் பாதுகாவலரின் எடுத்துக்காட்டை பின்பற்றக்கூடியவர்களாக, அவருடைய மனநிலையை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக நாமும் வாழ வேண்டும். அடுத்தவர்கள் மீது, குறிப்பாக தேவையில் இருப்பவர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக, பரிவுள்ளத்தோடு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் முன்னால் எளிமையும் தாழ்ச்சியும் நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நிச்சயமாக இறைவன் நம்மை மகிமைப்படுத்துவார், இறைவன் நம்மை உயர்த்துவார், பெருமைப்படுத்துவார் என்ற ஒரு உணர்வோடும் நம்பிக்கையோடும் நம் பாதுகாவலரின் பரிந்துரையை தொடர்ந்து வேண்டியவர்களாக இப்பலியில் நாம் நம்பிக்கையோடு தொடர்ந்து பங்கேற்போம்.